श्रीकृष्ण शरणं मम श्रीहरि शरणं मम श्रीकृष्ण शरणं श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं मम श्रीहरि शरणं मम सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं जय बोल सद्गुरु महाराज की जय दशमस्कंधम मुड़ती ஏகாதசஸ்கந்தம் அதில் முதல் அத்தியாயத்தில் யாதவர்களுக்கும் சாபம் வந்ததுன்னு ஒரு கதை. முதல் அத்தியாயத்தில் சாபம் வந்ததுன்னு கதை, ரெண்டாவது அத்தியாயத்தில் சாபம் வரலேன்னு கதை. ஏன் துவாரகையில் யாதவர்களுக்கு சாபம் வந்தது, நாரதருக்கு ஏன் சாபம் வரலைன்னா கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரகாயாம் அப்படிங்கிற கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்யாம் குருத்வா. துவாரகையில காப்பாற்றுறது யாருன்னா பகவானுடைய கையா. ஒரு தடவை அண்ணா அவேதானந்த ஆசிரமம் திருவனந்தபுரத்துக்கு போனான். அப்போ போகும்போது என்ன உபன்யாசம் பண்ணணும்னு கேட்டார் அண்ணா அவேதானந்த சுவாமிகள்கிட்ட. அப்போ அவேதானந்த சுவாமிகள் பதில் சொல்லலை. என்னமா சொன்னார், அண்ணாவை அப்படி கட்டிண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். நீ கட்டிட்டு சொல்லுங்கன்னா அது அண்ணாவுக்கு தான் புரியும். அண்ணாவை கட்டிட்டு இதை சொல்லுங்கோன்னா அப்படின்னா எடுத்தோம்னா கோவிந்த புஜகுப்தாயாம் துவாரவத்யாம் குருத்வா ஏகாதசஸ்கந்தம் சொல்லுங்கோன்னு நான் மகான்கள்லாம் ஜாஸ்தி பேச மாட்டான். இங்கே கூட கொஞ்சம் மேல் சார்ந்து இருக்காரே, அவர் நல்ல யஜ்யம் எல்லாம் பண்ணின பரம்பரையில் வந்தவர், அக்னிஹோத்திரம்லாம் பண்ணி அவர்கிட்ட கூட கேட்டேன், இது மாதிரி பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அவர் பதிலே சொல்ல மாட்டாரெல்லாம் விரித்வா தவ சைத்தியமே குறைவ சமயோஜித்தது ஒரு பதம் சொன்னார் பாகவதத்துலேருந்து. அந்த பாகவதம் படித்த எனக்கு தான் நானே பட்டுன்னு யோசிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா கர்தமர் எனக்கு நல்ல ஆத்துக்காரி கிடைக்கணும்னு சொல்லும்பொழுது பகவான் சொல்கிறார், நான் ஏற்கனவே உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு அப்படின்னு அவர் பதிலே சொல்லலை. இந்த மேல்சாந்தி விதித்வா தவ சைத்தியம்னே குறைவ சமயோஜித்தது அவ்வளோதான் சொன்னார். ஒரு உருட்டி சதனத்தை கொடுத்தார். அது மாதிரி மகான்கள் பேசுகிறத புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் அண்ணாத்தை அவர் சொன்னோன்னே கோவிந்த புஜகுப்தாயானோடனே அண்ணா ஏகாதசஸ்கந்தம் மாத்திரம் ஒரு வாரம் 10 நாளைக்கு விஸ்தாரமாக சொன்னார். அதில் நவயோகி உபாக்கியானம் முக்கியம். அந்த நவயோகிகளுடைய பேர்லேருந்து அர்த்தம் என்னன்னு அவருடைய சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெருமை என்னடானா சொல்கிற பதத்திலேயே அர்த்தம் இருக்கும். இப்போ ஜலம்னு ஜலத்துக்கு பேர், குடிக்கிற தண்ணிக்கு ஜலம்னு ஏன் பேருனா எஸ்மாத்து ஜாயதே தஸ்மின் லீயதே, எங்கேருந்து கிளம்புறதோ அங்கேயே சேர்றதுனால அதுக்கு ஜலம்னு பேர். ஜலம் எங்கேருந்து கிளம்புறது, சமுத்திரத்துலேருந்து நீராவியாக கிளம்பி மழையாக பொழிஞ்சி நதியாக சமுத்திரத்தில் சேரும். கிளம்புற இடத்துலேயே சேர்றது தான் அதுக்கு ஜலம். அது மாதிரி யானைக்கு த்விபஹா அப்படின்னு பேர். த்விபஹானா 2 தடவை குடிக்கிறதுன்னு அர்த்தம். நம்மலாம் ஒரு தடவை தான் எடுத்து குடிக்கிறோம். நம்மலாம் கையில் எடுத்துப்போம், ஒரு தடவை குடிப்போம். அது வேண்டி வருது. அது மாதிரி யானை 2 தடவை குடிக்கும். முதல்ல தும்பிக்கையில் ஒரு தடவை குடிக்கும், அப்புறம் வாயில் ஒரு தடவை குடிக்கும். வாபியாம் விபரீதி த்விபஹா. அது மாதிரி இங்கே நவயோகிகள் ஜனக மகாராஜனுடைய யாகசாலைக்கு உபதேசம் பண்ணினார்கள்னு வசுதேவருக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறார். நான் சாபம் வந்துட்டு ஒரு கவலைப்படும் பொழுதும் உபதேசம் பண்ணுறார். முதல் நவயோகிகளில் கவின்னு முதல் யோகிக்கு பெயர். என்ன அர்த்தம்னா கௌதி முமுட்சுப்யா உபதேசதி ஆத்மதத்துவம் இது கவிகி. முமுட்சுக்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறதுனாலே அவருக்கு கவி. அண்ணா அழகாக சொல்லுவார். அண்ணா என்ன சொன்னா, கவி எப்படி வரிசையாக சொல்லுவாரோ அது மாதிரி முதல்ல கர்மயோகம், அதனால் பக்தி, அதனால் ஏற்படக்கூடிய ஞானம்னு அழகாக ஒரு கவி வர்ணிக்கிற மாதிரி வர்ணிக்கிறதுனாலே அவருக்கு கவி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த யோகிக்கு ஹரின்னு பேர்.
ஹரினா என்னன்னா ஹரதி உபதேசேன அஜ்ஞானம் இது ஹரி. தன்னுடைய உபதேசத்தினால அஜ்ஞானத்தை நீக்கிறதுனாலே ஹரின்னு பேர். அல்லது ஹம் ஹர்ஷம் ராதி ததாதீதி ஹரிஹி. அது சந்தோஷத்தை ஸ்ரோத்ருபியா தன்னுடைய பிரவச்சனத்தினால ஸ்ரோதாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலே அவருக்கு ஹரி அப்படின்னு. மூணாவது யோகி அந்தரிக்ஷன். அந்தரிக்ஷன்னா அந்தஹா சேதசி ஈட்சதே ஆத்ம தத்துவம் இது அந்தரிக்ஷா. அந்தஹா உள்ளுக்குள்ள தன்னுடைய ஆத்ம தத்துவத்தை அனுபவிக்கிறதுனாலே அவருக்கு அந்த அதை பார்க்கறதுனாலே ஆத்மாவை பார்க்கறதுனாலே அந்தரிக்ஷன். அந்தரிக்ஷன்னா சொல்லணும். இது அந்தஹா சேதசி ஈட்சதேன்னு தீர்க்கம்னா வருதுன்னா அந்த ஈக்ஷன் வரணும். நியாயப்படி வியாகரண பிரகாரம் அது ஹ்ரஸ்வம் ஆர்ஷம்னு தான். சில சமயம் ஹ்ரஸ் அது அப்படி மாஷம் மஷம் குறியாத்துன்னு மாஷத்தை மஷம்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் சந்தோகங்கம் நகாரியது அந்த மீட்டர் கரெக்டாக வந்ததுனால அந்தரிக்ஷான்னு வருது. அப்புறம் நாலாவது யோகி பிரபுத்தன். பிரபுத்தன்னா பிரகர்ஷேன புத்தம் ஞாத்தம் ஆத்ம தத்துவம் ஏனசா பிரபுத்தா. பிரகர்ஷேன புத்தம் அந்த ஆத்ம தத்துவத்தை நன்னாக தெரிஞ்சின்றவராக தெரிஞ்ச புத்தன்னாலே ஞானம் அர்த்தம். அதான் ஞானத்தை தெரிஞ்சதுதான் ஒரு புத்தர்னு நம்ம சொல்கிறோமே. அந்த அவர் சரியாக தெரிஞ்சுக்கல. அதனால் இவர் கொஞ்சம் நன்னா அவர் புத்தர் கூட ஓரளவு தான் தெரிஞ்சுட்டு இருக்கார். இவர் கொஞ்சம் நன்னா தெரிஞ்சுக்கிட்டார். அதனால பிரபுத்தன் அப்படின்னு. பிரகர்ஷேன புத்தம் ஆத்ம தத்துவம்ன்றதுனால பிரபுத்தன். அப்புறம் பிப்பலாயனன்னு. பிப்பலம்னாலே விஷ்ணுன்னு அர்த்தம். பிப்பலம்னா இந்த ஆலமரம் இருக்கே அரையால் முழு ஆள்னு இங்கே சொல்லுவாள் கேரளாவில். அஸ்வத்த சர்வ விருட்சானாம் அப்படின்னு பகவான் விருட்சங்களுக்குள்ள அஸ்வத்த விருட்சமாக இருக்கானாம். அந்த பிப்பலம் சச்ச அயனம் தபஸ்சரியாசரம் எஸ்யசா. அந்த அரசமரத்தடியில் உட்கார்ந்து எப்பொழுதும் ஜபம் பண்ணிட்டு இருப்பாராம். அது ஞான விருட்சம். அதனால பகவானே மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதோ விஷ்ணுரூபினே அக்ரத சிவரூபாய விருட்சராஜாய தே நமஹ. இது சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. ஒரு சமயம் ஒரு மாமி மகாபரிவார காஞ்சிபுரத்தில் இவங்க பார்க்க போயிருந்தார். அந்த மாமிக்கு நியமம் உண்டு. அமாசோமவாரம்னு அமாவாசையும் திங்கட்கிழமையும் சோமவாரமும் வந்தால் அன்றைக்கி அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணுறதுன்னு நியமம் எல்லாரும் பண்ணணும். ரொம்ப விசேஷம். அது நார்த் இந்தியாக்காரெல்லாம் சரதியாக பண்ணுறா, இல்லை நூலெல்லாம் கட்டுவா. அந்த அமாசோமவார பிரதர்ஷனம் பண்ணுற வழக்கம் உண்டு. பெரியவாட்ட சொல்லிட்டு போகும்போது பெரியவா அட்சத்தை கொடுப்பா. அட்சதையும் குங்குமமும் பிரசாதம் கொடுத்தாதான் கிளம்பணும்னு அர்த்தம். கொடுக்காம கிளம்பினான்னா அப்புறம் எங்கேயா மாட்டிட்டுருவா. அனுமதி கொடுக்கலன்னு அர்த்தம். சில பேர் அண்ணாட்ட சொல்லிட்டு அண்ணா பிரசாதம் கொடுத்தா தான் கிளம்புறதுன்னு வழக்கம். சொல்லாமல் கிளம்பினா அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் இவர் பெரியவாரோ அக்ஷத குங்குமம் கொடுக்கவே இல்லை. இந்த மாமிக்கோ அமாசோமவாரம் அஸ்வத்த பிரதர்ஷனம் பண்ணணுமே என்ன பண்ணுறதுன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அமாசோமவாரம் அன்னைக்கு காலம்பரை பெரியவா எழுந்துட்டு கதவை திறந்தோடனே நமஸ்காரம் பண்ணணும். அந்த மாமி வர போகணுமே. பெரியவா சொன்னால் நான் இங்கே உட்காந்துருக்கேன், இந்த எண்ணெயே 108 தடவை சுற்றுன்னா. சொன்ன உடனே அந்த மாமி சுற்றினா. எதுக்கு சுத்த சொன்னேன் தெரியுமான்னு கேட்டார். தெரியல. நீ அஸ்வத்த விருட்சத்தை பிரதர்ஷனம் பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லுவேன்? மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவ ரூபாய விருட்சராஜாய தே நமஹ. மூலத்தில் பிரம்மாவும் மத்தியத்தில் விஷ்ணுவும் நுனியில் சிவனும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, என்ன நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவுக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லுவேன். மரத்துக்கும் பிரம்மா விஷ்ணு சொன்ன என்ன சுற்றினாலே அஸ்வத்த வருஷம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அங்கே சேகனம் உள்ள அஸ்வத்த மரத்தடியில் ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணினா. அதுக்கு பிரேமிக்க நாகன்னு அதுக்கு இப்படி பேர் வச்சிருக்கா எல்லாத்துக்கும். ஒரு தடவை அண்ணா இவன் அமாசோமவாரம் வந்தான். அங்கே சுத்தணுன்னே அண்ணா சுற்றினா அண்ணா சொன்னால் நானும் இருக்கிற எண்ணெயும் சேர்த்து சுற்றுங்கோன்னா அண்ணாவும் இந்த ஞாபகம் வந்து. அப்படி இப்போ சொல்ல வந்த இடம் அஸ்வத்தா சர்வவிருட்சான்னு. அந்த அரச மரம்ங்கிறதே விஷ்ணு ஸ்வரூபம், திருமூர்த்தி ஸ்வரூபம். அது அடியில் தபஸ் பண்ணுறதுனாலே அவருக்கு பிப்பலாயனர்னு. அப்புறம் ஆவிர் கோத்ரா. ஆவிகினா பிரகடனம். ஆவிராசி ஜெகநாதகான்னு சொல்கிறோமே. ஆவினா பிரகடம் ஆறுன்னு அர்த்தம். ஆவிகி பிரகடே ஹோத்திரம் சர்வேஷாம் கர்மணாம் ஹோமஹா.
பிரகடனமாக ஹோமம் பண்ணுறவராம். எப்படி பிரகடனம் பண்ணுறான்? இவருடைய ஹோமம் என்னன்னா, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேர்ஜுனான்னு தன்னுடைய ஞானாக்னியினால எல்லா கர்மாவையும் ஹோமம் பண்ணுறதுனாலே இவருக்கு ஆவிர் கோத்திரன்னு. அப்புறம் துருமிலன் அடுத்த யோகிக்கு பேர் துருமௌன்னு. துருனா துரும மரம்னு அர்த்தம். துருமேஷு வில்யதேவி துருமலகா. இவரை நாட்டிலேயே பார்க்க முடியாதாம். இந்த யோகியை காட்டிலேயே தான் சுற்றுவாராம். எப்படி சுகாச்சாரியர் பிரேமரா படன் பாகவதம் சனை சனைன்னு காட்டிலே சம்சித்தஸ்ய வனீயசா அப்படிங்கிறார். வனீயசகாங்கிறதுக்கு காட்டில் இருக்கிறவன் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் பண்ணுறார் ஸ்ரீதர சுவாமி. வனீயசகான்னு என்ன பாகவதம் கேளு என்கிட்ட நான் சொல்கிறேன்னு சொல்கிறவரதுனாலே அவனுக்கு வனீயஸ்னு பேர். அப்போ வனீயசகான்னு காட்டிலேயே இருக்கிறதுனாலேயே அதற்கு துருமிலன்னு பேர். அல்லது துருனா வேகம்னு அர்த்தம். துருதம் மிலஹா வேதார்த்தானாம் ஏகீகரணம் எஸ்ய. சீக்கிரமாக இந்த வேதார்த்தத்தினுடைய சாரத்தை சுருக்கமாக சொல்கிறார். சீக்கிரமாக நமக்கு எல்லாத்தையும் படித்து சொல்கிறதுலாம் கஷ்டம். அனந்தாவை வேதா அதை ஈஸியாக நமக்கு சொல்கிறதுனாலேயே அதுக்கு துருமிலன்னு பெயர். அப்புறம் சமசர்னு பேர். சமஹா சமந்தி வேத தீர்த்தம் இது சமாஹா வைதிகாக. எப்பொழுதும் வேதத்தையே தீர்த்தம் வேத தீர்த்தத்தையே சொல்லிட்டு இருக்கிறதுனால சமாஹானா வைதிகான அர்த்தம். அவர்களை தான் சரதி முக்கியத்துவேன அனுசரதி. எப்பொழுதும் வைதிகால் கூடவே இருக்கிறதுனாலேயே அவருக்கு சமசர்னு பேரான். இந்த சமசர் தான் வைதிகாலை போட்டு கண்டிக்கிறார் இல்லையே. இந்த சமசருடைய உபதேசத்தை கேட்டோம்னா யஜ்ஞ யாகத்தெல்லாம் கண்டித்து பேசுகிறார். கண்டித்து பேசினாலும் இவர் ரொம்ப வைதிகால் கூடவே இருக்கிறார். ஒரிஜினல் வைதிகாலோடு இருக்கிறதுனால டூப்ளிகேட் மாதிரி வைதிகால் மாதிரி சில பேர் இருக்காரு, அவளை கண்டிக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கரபாஜன்கிறது. பாம்னா பிரகாசம்னு அர்த்தம். அந்த பிரகாசத்தை ஜனயதி. பாம் பிரகாசம் ஜனயதி பாஜனம் வேதார்த்த ஜானம். பாஜனம்னாலே வேதார்த்த ஜானம்னு அர்த்தம். அந்த வேதார்த்த ஜானம் கரே ஹஸ்தே பாஜனம். வேதார்த்த ஜானம் உள்ளங்கை நெல்லிக்கையின் மாதிரி அவர் தெரியும். அஸ்தாமலகவது பிரதிபாத வேதார்த்தா அப்படின்னு அர்த்தம். அஸ்தாமலகன் மாதிரி அந்த வேதத்துடைய அர்த்தம் அவருக்கு நன்றாக தெரியறதுனாலே அவருக்கு கரபாஜனன்னு பெயர். அது கரபாஜனம்னா தனியாக பாகோ சுசித்தே என்று சொல்கிறாரே. சத்யாம் ஸ்ரீக்கும் கசிவோ பிரயாசைகி பாகோ சுசித்தே உபபர்கணிக்கும் சத்யஞ்சலோக்கிம் புருதா அன்னபாத்தியா திக்வல்கலாதோ சதிக்கும் துகூலைகி. ஞானிகளுக்கு எதுக்கு இதெல்லாம்? அவள் பாத்திரம் கூட வச்சுக்கிறது இல்லையா. 2 கையை சேர்த்தா பாத்திரம். பிட்சை யார் போடுவான்னா, எனக்கு பாக்கியம் கிடைச்சா பிட்சைன்னு இல்லை, யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவன் பிட்சை போடுவான் அப்படின்னு இது சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது. அண்ணா சொல்லுவார், அந்த ராமாயணத்தில் பாகவதத்திலலாம் ஜோசியம் பார்க்கறதுன்னு உண்டு. ஏன்னா பாகவதாளுக்கு ராமாயணத்துலலாம் அவன் தனியாக ஜோசியம் பார்க்க மாட்டான். திடீர்னு இப்படி பிடிப்பான். அதில் பிடிச்சி கல்யாணம் நடக்குமான்னு கவலைப்பட்டே பார்த்தானா, இன்னும் ருக்மிணி கல்யாணம் கட்டம் வந்ததுன்னா சரி கல்யாணம் நடக்கும், இல்லை வேறு ஏதாவது கட்டம். அது மாதிரி பாகவதெல்லாம் அந்த ராமாயணமோ பாகவத்தையோ இப்படி பிடிச்சி திறந்து பார்ப்பா. அதில் என்ன ஸ்லோகம் கண்ணில் படுறதோ அது மாதிரி வச்சுப்பா. ஒரு சன்னியாசி அவருக்கு பிட்சைக்கு போகணுன்னா பிட்சைக்கு போகணும், நீங்கள் பிட்சை கிடைக்குமான்னு அவர் உபனிஷதத்தை பிரித்து பார்த்தா ஏகேன மிருப்பிண்டேன அப்படின்னு பிரகதாரண்யம் நினைக்கிறேன். பிரகதாரண்யம் சாந்தோக்கியமோ அதில் திறந்தவுடனே ஒரு மண்ணாங்கட்டின்னு அதில் ஆரம்பிச்சது வேதம். சரி இன்னைக்கு ஒன்றும் பிட்சை செய்ய நல்லா செய்யலைன்னு நினச்சிருந்தான். அது விஷயம் நமக்கு அது இல்லை. கரபாஜனம் கையே பாத்திரமாக பிட்சைக்கு போகலாம். கரபாத்திரஜி மகாராஜன்னு ஒரு மகான் சமீபத்தில் இருந்தார். இப்படி அவ பேரிலேயே அவருடைய பெருமை இருக்கு. கவிர் ஹரிஹி அந்தரிக்ஷா பிரபுத்த பிப்பலாயனா ஆவிர் கோத்ரோ தத்ருமிலா சமசக்கரபாஜனா. இவெல்லாம் அவ்யாஹகேஷ்ட கதையா. இவாளுக்கு இந்த ஊருக்கு அந்த ஊருக்குலாம் பாசெல்லாம் வாங்குறீங்களே. இப்போலாம் பாசாதுன்னு விசாவா. இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறோன்னா, இப்போ நேபாள் போகணுன்னா விசா வாங்கணும். நேபாளுக்குள்ளே நமக்குள்ளே போயிடலாம். வேறு இன்னொரு கண்ட்ரி போனோன்னா விசாலாம் வாங்கணும். இவாளுக்கு எல்லா ஊர் விசாவும் இருக்கான். யார் ஹோமம் யாகெல்லாம் பண்ணுறாலோ அவள் சொர்க்கம் வரலையும் போகிறான். பூத் புவஸ் சுவஹா.
அப்புறம் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் போகணும்னா அதுக்கு வேற விசா வாங்கணும். இவாக்கு எல்லா ஒரு விசாவும் இருக்கா, எங்கே வேணா இவ போவா. அவ்யாஹதேஷ்ட கதையா அப்படி நவயோகிகள் நவரத்னங்கள் மாதிரி சுற்றில் இருக்கிறவா இந்த ஜனக மகாராஜா யாகசாலிக்கு வந்தாலாம். ஜனக மகாராஜாங்கிறது அந்த காலத்தில் சீதையோட அப்பா இருந்தாராம். அவருக்கு சீரத்வஜன்னு பேர். சீதா சீராகிரதோ ஜாதா தஸ்மாத் சீரத்வஜஸ்மிருதா. அந்த கலப்பையே துவஜமாக வச்சுட்டு இருப்பார் போல, சீரத்வஜன். அவர் விழும்பொழுது தான் சீதாதேவி கிடச்சா. அவருடைய காலத்தில் அப்படிங்கும்போது நமக்கு என்ன அர்த்தம் புரியுறதுன்னா, ராமர் காலத்தில் எந்த ஜனக மகாராஜா இருந்தாரோ அந்த ஜனக மகாராஜா யாகசாலையில் பிரத்யட்சமாகிட்டார்கள். பிரத்யட்சமான உடனேயே அந்த ராஜா 9 பேர்கிட்டையும் வந்தவா 9 பாகவதாலாம் இருக்கா, எல்லார்ட்டையும் உபன்யாசம் கேட்கணும்னு ஆசை. ஏன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டால் ஒருத்தர் மாத்திரம் சொல்லுவார். ஆனால் 9 பேர்கிட்ட தனித்தனி கேள்வி கேட்க 9 பேருடைய உபன்யாசம். இந்த நம்ம சப்தாகம் மாதிரி நிறைய உபன்யாசம் கேட்டு நம்ம இருக்கோம். அப்படி 9 பேர்கிட்டையும் அவன் கேள்வி கேட்க 9 பேரும் அவன் சொன்னான்னு இதெல்லாம் நமக்கு இங்கே சுருக்கமாக நமக்கு சொல்லித்தரார் ஸ்ரீதர சுவாமிகள். என்ன ராஜா கேள்வி கேட்டான், அவன் என்ன சொன்னான். பகவத் தர்ம தத்பக்த மாயா தத்தரணாணிச்ச பிரம்ம கர்ம அவதாரேகா பக்த பிராப்திய யுகக்கிரமான். 9 பேர்ட்ட 9 கேட்டாலும் சுருக்கமாக பிரவச்சனம் பண்ண வாழ்க்கை ஸ்ரீதர சுவாமிகள் சௌக்கியம். நவயோகி உபாக்கியம் என்ன சொல்லணும்னா என்ன சொன்னான்னா உடனே எல்லாத்தையும் பிரட்டிருக்க வேண்டாம். பகவத் தர்ம பகவத் தர்மம் அந்த பக்தியை பற்றி சொல்கிறான். முதல்ல கர்மயோகத்தை பண்ணணும். காயேன வாச்சா நம்ம சொல்கிறோமோனோ இந்த ஸ்லோகம் பாகவதத்தில் இருக்குன்னு பல பேருக்கே தெரியாது. காயேன வாச்சா மனசேந்திரியேவா புத்தியாத்மனாவானுசுதஸ்வபாவா கரோதி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயேத்தது. இது விதிக்கிறதுனால இப்படி பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம சொல்லும்போது சமர்ப்பயாமிங்கிறோம். முதல்ல கர்மயோகத்தை பண்ணி அதனால் ஞானம் ஏற்பட்டு பக்தி ஏற்பட்டு அதனால் ஞானம் ஏற்படும்னு பகவத் தர்மத்தை சொல்கிறார். பாகவத் தர்மம். அடுத்தது 2வது ஹரியங்கிற யோகீஸ்வரர் தத் தர்ம. தத் தர்மனா அது பாகவதாருடைய தர்மத்தை சொல்கிறார். பாகவதாலாம் எப்படி இருப்பான்னு கேட்க சர்வபூதேஷு யப் பஸ்யேத் பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மன்யேஷ பாகவதோத்தமஹ. எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கறவாதான் பாகவதா. ஒரு மகாத்மா இருந்தார், விஜயதாசர் நினைக்கிறேன். அந்த மகான் நதி தீரத்தில் ஏதோ ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு அம்மா அவர் ஒரு கோவில் கட்டுக்கார், கிருஷ்ணன் கோவில். அந்த கிருஷ்ணனுக்கு பால் கொடுப்பா டெய்லி. அவர் எங்கே இருக்கா பார்த்தா அங்கே கிருஷ்ணன் கோவில் இல்லை, நதிக்கரையில் ஜபம் பண்ணிட்டு இருக்காருன்னு இந்த பாலை கொண்டு வந்து அங்கே கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்னு கொடுத்தா. கிருஷ்ணனுக்கு தானே அபிஷேகம் பண்ணும். இந்த கொண்டானா வாங்கினார். அப்படியே இந்த ஆற்று மணல்லையே விட்டார். பாத்திரத்தை தூக்கி போட்டால் எடுத்துகிட்டு போனார். இந்த பாட்டி அழுதா, நான் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் கொடுத்தேன், ஏன் பால் நன்னா இல்லையா, நல்ல பால் கறந்தானே கொண்டு வந்தேன், ஏன் மண்ணில் கொட்டினேன், நான் மண்ணில் கொட்டலையே, கிருஷ்ணனுக்குன்னா அபிஷேகம் பண்ணினேன்னா. சந்தேகம் வந்தால் கோவிலில் போய் பார்த்துட்டு போனால் அந்த கோவிலில் போய் பார்த்தா அந்த கிருஷ்ணன் முழுக்க அபிஷேகம் பால் அபிஷேகம்னு சொட்ட இருக்கார். அவள் இங்கேருந்து பண்ணால் அங்கே போய் கேட்க. அது அப்படி எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறவர்கள் தான் அந்த ஞானிகள்னு தத் தர்மத்தை சொல்கிறான். பகவத் தர்ம தத்பக்த. 3வது யோகீஸ்வரர் அந்தரிக்ஷர் மாயையை பற்றி சொன்னான். மாயை என்னன்னா இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது பண்ணுறது மாயினுடைய சுரூபம். எது சலிச்சுட்டு இருக்கோ அது மாயை சலிக்காமல் இருக்கிறது ஆத்மஸ்வரூபங்கிறதுனால சிருஷ்டி ஸ்திதி அந்த விஷயத்தை சொல்கிறான். மாயா இந்த மாயை தாண்டறதுக்கு பிரபுத்தர் தத் தரணம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு குருவை ஆசிரியக்கணும். தத் விஜானார்த்தம் குருமேவா விகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சாப்தே பரேச்ச நிஷ்ணாதம் பிரம்மன் உபசமாசிரியம். சப்த பிரம்மத்திலையும் பரபிரம்மத்திலையும் ரமிச்சிருக்கக்கூடிய. ஏன்னா சில மகான்களுக்கு அனுபவ ஞானம் இருக்கும், ஆனால் எல்லாரும் சொல்லித்தர முடியாது. சில பேர் நல்லா பிரவச்சனம் பண்ணுவாள். இப்போ நல்ல வேதாந்தம் எம்ஏ படித்தவாலாம் இருக்கா, நன்னா லெக்சர் கொடுப்பா. அவளால் அனுபவத்தை கொடுக்க முடியாது. அனுபவம் உள்ளவாளும் இருந்து படித்தவாளும் மாதிரி அண்ணா மாதிரி இருக்கவா இருந்தான்னா பிரவச்சனத்திலேயே அனுபவத்தை கொடுத்துருவோம். அதுதான் எஸ் சுவானுபாவம் அப்படின்னு அனுபவ ஞானம்.
அப்பேற்பட்ட குருவை ஆசிரியக்கணும் என்பதை பிரபுத்தர் சொன்னார். அப்புறம் பிரம்மத்தை பற்றி சொல்லணும்னா அந்த பிரம்மம் பண்ணுற உபகாரம் தான் நமக்கு பெரிய உபகாரம். தூங்கும்போது எல்லாம் மறந்து போயிடுறது, முழிச்சிக்கும் போது ஞாபகம் வருது பாருங்க. ஏன்னா எல்லாம் ஒரே பிரம்மத்தில் தானே தூங்குறோம் லயிக்கிறோம். எழுதுக்கும் போது அந்த பிரம்மம் அவாவா ஞாபக சக்தியை மாற்றி கொடுத்துட்டு வச்சுக்கோ. நான் என்ன மாதிரி வேற ஒருத்தர் பாகத்தை படிக்க ஆரம்பிச்சுவா, அவருடைய சக்தியை எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் வேற எங்கேயா பண்ண ஆரம்பிச்சுடுவேன். அப்படி இல்லாமல் எல்லாம் ஒரே பிரம்மத்தில் தான் ஒடுங்குறோம். யாராவது எந்தெந்த வாசனையோட ஒடுங்குறாளோ அவாவா சரக்கு திருப்பி அவள்கிட்டே திருப்பி கொடுக்குறாரே, அது பெரிய உபகாரம். மறந்து கொடுத்துங்க ஆச்சுக்காரியை பார்த்து நீ யாருன்னு கேட்பான் தூங்கி எழுது. இது பெரிய உபகாரம். நம்ம தூங்கினாலும் யார் முடிச்சுட்டு நம்முடைய சக்தியெல்லாம் வச்சுட்டு திருப்பி கொடுக்குறாரோ அவர் தான் அந்த பரமாத்மா. அந்த பிரம்மத்தை பற்றி சொல்கிறார். அந்தரிக்ஷம் பிரம்ம கர்ம ஆவிர் கோத்தன்னு சொன்னாலும் அவர் ஞானாண்டி. இங்கே கர்மான்னு ஒன்றே யாக யஜ்ய கர்மத்தை சொல்கிறேன். அதனால் அவர் ஆச்சு பாகவதம் தான் இப்படி சொல்லும் கர்மாவை. பாக்கி வேறு புராணங்கள்லாம் கர்மாவை எப்படி சொல்லும்போது தெரியாது. இங்கே என்ன சொல்கிறதுன்னா, முதல்ல நீ ஒரு குருநாத ஆசிரியை அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்னா ஒரு கிருஷ்ணனை வாங்கிக்கோ, ஒரு கிட்டாவை வாங்கிக்கோ. லப்த அனுகிரக ஆச்சாரியாத் கேன சந்தர்சிதாகமஹ மகாபுருஷம் அபியச்சேத் மூர்த்தியா அபிமதயாத்மனஹ. உனக்கு எந்த கிருஷ்ணன் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இந்த கையில் வெண்ணெய் வச்சுருக்கிற கிருஷ்ணன் நிற்கிற கிருஷ்ணன்னா நிற்கிற கிருஷ்ணன், தவடர கிருஷ்ணன்னா தவட கிருஷ்ணன், ராதா கிருஷ்ணன்னா ராதா கிருஷ்ணன், பல கிருஷ்ணன் இருக்கிறான். மூர்த்தியா அபிமதையா, உனக்கு எந்த கிருஷ்ணன் வேணுமோ அந்த கிருஷ்ணனை வாங்கிக்கோ. லப்தா அனுகிரக ஆச்சாரியாது, ஆச்சாரிய அண்ணாட கொடுத்து வாங்கிக்கோ. ஒரு பேரும் வச்சு கொடுப்பார். அண்ணா சொல்லுவா, கர்காச்சாரியர் ஒரு கிருஷ்ணனுக்கு தான் பேர் வச்சா, நான் கர்காச்சாரியோட பெரியவன், நான் 1000 கிருஷ்ணனுக்கு பேர் வச்சிருக்கேன். இவனுக்கு செல்லமணி, அவனுக்கு நீலமணி, புதுசு புதுசாக பேர் வைப்பார் அவர். அப்படி அந்த கிருஷ்ணனை வச்சிருந்து நீ பகவானை பூஜை பண்ணுங்கிற கர்ம யோகத்தை இங்கே சொல்கிறான் ஆதிர் கோத்திரம். அப்புறம் பிரம்ம கர்ம அவதார ஏகா, பகவானுடைய அவதாரங்களை இந்த துமிலர் என்பவர் சொல்கிறார். அது பூமியுடைய மண்ணை என்னாலும் என்ன அவதாரத்தை எண்ண முடியாதுன்னு சுருக்கமாக சொல்கிறார். அப்புறம் பக்த பிராப்பிய சமசரங்கிறவர் பக்தனுக்கு தான் பகவான் கிடைப்பானே தவிர வெறும் கேவல கர்மட்டனுக்கு, கர்மட்டன்னாலே நடத்தினா கர்மனிட்டா சூன்யம், வெறும் கர்மாவை பற்றி ஞானம் இல்லாமல் இருக்கிறவாளுக்கு பகவான் கிடைக்க மாட்டான். சித்தஸ்ய சுத்தையே கர்ம அப்படின்னு சித்த சுத்திக்கு தான் கர்மாவை தவிர டெய்லி ஒரு மாமி காலம்புரை எடுத்துட்டு புளியை போட்டு பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி வைக்கிறா, திருப்பி சாயங்காலம் ஒரு தடவை புளியை போட்டு பாத்திரத்தை வைக்கிறா, திருப்பி அலம்பி வைக்கிறா. பாத்திரத்தை அலம்பி என்ன பிரயோஜனம்? பாத்திரத்தை அலம்புறதுடைய பிரயோஜனம் அதில் ஏதாவது சாமானம் விட வேண்டாமோ? அது கர்மாவை பண்ணி அந்த சித்த சுத்தியான பாத்திரத்தில் கிருஷ்ண பக்தி வர வேண்டாமோ? ஞானத்தை வைக்க வேண்டாமோ? அப்படி வெறும்ன கர்மா பண்ணுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி இதை சொல்கிறான். அதனால் பக்தனால தான் பகவான் கிடைப்பானே தவிர வெறும்ன பக்தி இல்லாத கர்மத்துக்கோ ஞானத்துக்கோ கிடைக்க மாட்டான் என்கிறத, பக்தி இல்லாத கர்மாவுக்கு கிடைக்க மாட்டான் என்று சொல்கிறார். அப்புறம் கரபாஜனர் யுகக்கிரமானு ஒரு ஸ்லோகம் தான் ஈஸியாக சொல்லிட்டார். எனக்கு ஏற்ற மாதிரி டயத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டார். யுகக்கிரமானு அந்தந்த யுகத்தில் பகவானை எப்படி பக்தி வரணும். கிருத யுகத்தில் தியானம் பண்ணினா, இப்போல்லாம் தியானம் பண்ண வராது. தியானம் பண்ணணும்னா 4 மணி நேரம் மடக்கி உட்காரணும்னா நமக்கு சப்தாகத்தில் உட்காரதே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஏதோ உட்காந்துருக்கோம், ஏதோ பாகவதத்தினால உட்காந்துருக்கோம். அதனால் தியானம்னா கஷ்டம். திரேதாயுகத்தில் யாகம் பண்ணுறான்னா யாகம் பண்ணுறதும் கஷ்டம், நிறைய மந்திரம் படிக்கணும், ரொம்ப கஷ்டம். துவாபர யுகத்தில் பூஜை பண்ணுறான்னா பூஜை அதோட கஷ்டம், ஏகப்பட்ட சாமான்லாம் வாங்கி வச்சுருக்கணும். இது எதுவுமே வேண்டாம், வெறும்னா ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தால் வரும். நாராயணா கலியுகம் தான் சிரேஷ்டம். அரியன்னா இன்னும் அழகாக சொல்லுவார். கிருத்தயுகத்தில் தபஸில் 100க்கு 100 பலன் வாங்கினது யாருடான்னா ஹிரண்யகசிபு. அவனை மாதிரி தபஸ் பண்ண முடியாதுன்னு பிரம்மாவே சொல்கிறார். கிருதயுகத்தில் யுக தர்மமான தபஸை பண்ணின ஹிரண்யகசிபுக்கு பகவான் அனுகிரகம் கிடைச்சதோ இல்லையோ, கிருதயுகத்திலையும் நாராயணா சொன்ன பிரகலாதனுக்கு தான் அனுகிரகம் கிடைச்சது. திரேதாயுகத்தில் யாகம், ராவணன் மாதிரி ஒரு அக்னிஹோத்திரி கிடையாது, அப்படி யாகம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினாரோ இல்லையோ, திரேதாயுகத்திலையும் ராமராமா சொன்ன விபீஷனுக்கு அனுகிரகம் கிடைச்சது. துவாபர யுகத்தில் பூஜைனா துரியோதனன் மாதிரி ஒருத்தன் பூஜை பண்ண முடியாது. கிருஷ்ணன் வரவழியெல்லாம் ஆட்சியெல்லாம் வச்சு ஆயக்குல திலகனே வருக வருக அங்கெல்லாம் ஆட்சியெல்லாம் போட்டு அப்போ கூட நல்ல புத்தியில் பண்ணினா தெரியல. ஏன்னா தர்மபுத்திரர் பூஜை பண்ணினா நானும் பூஜையை பண்ணி கிருஷ்ணனை கைக்குள்ளே போடலாம்னு அங்கங்கே
ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் கிருஷ்ணன் மயங்குவானோ, சல்லியன் தான் மயங்கி போய் அங்கே போயிட்டான். இப்போ யாரோ சாப்பாடு கொடுத்தா போட்ட யாரோ சாப்பாடு கொடுத்தான்னு சாப்பிட்டுட்டு கட்டில யாட்டுக்கிட்டான். பாண்டவர்னு தெரியாமல் கௌரவார்கிட்ட சாப்பிட்டுட்டு அங்கே உழைக்க போயிட்டான். கிருஷ்ணன் அப்படி தான் மாட்டிக்க மாட்டான். இவன் எந்த வழியில் காத்துட்டு இருக்கானோ அந்த வழியில் போகாமல் அங்கே பிராமணாட்ட கேட்டான், ஹஸ்தினாபுரத்துக்கு போகிறதுக்கு குறுக்கு வழி இருக்கான்னு. இந்த சாஸ்திரிகளுக்கு தான் எல்லாத்துலேயும் குறுக்கு வழி தெரியும். அதனால அவர் குறுக்கு வழியில் ஊருக்குள்ள வந்துட்டான். அப்படி கிருஷ்ணன் வந்து பெரிய பூஜை பண்ணி மயங்கடலான்னு நினைச்சான் துரியோதனன். அவனுக்கு பகவான் மயங்கலை. துவாபர யுகத்திலையும் பக்தி பண்ணின தர்மபுத்திரனுக்கு அது அர்ஜுனனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணினான். அந்தந்த யுக தர்மத்தை கரெக்டாக பண்ணினவாளுக்கு கூட பலன் கிடைக்கல, நாமம் ஜெபிச்சவாளுக்கு தான் பலன் கிடைச்சதுன்னா கலியுகத்தினுடைய தர்மமே நாம கீர்த்தனங்கும் பொழுது இதில் நாமம் ஜெபிச்சா கேட்கணுமா அப்படின்னு எத்திர சங்கீர்த்தனேனைவ சர்வஸ்வார்த்தோ விலப்யதே. அந்த நாமம் ஜெபிக்கிறவனுக்கு ஏதாவது பாவங்கள் குற்றங்கள் வந்தாலும், எல்லாருக்கும் கடன்லாம் இருக்கு, 5 கடன் இருக்குங்கிறா. அந்த எந்த கடன் இருந்தாலும் அந்த கடனை நீக்கி பகவான் அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணுவான் என்று நவயோகிகள் வசுதேவருக்கு சொன்னான்னு நாரதர் வசுதேவருக்கு சொன்னார். நாரதர் வசுதேவருக்கு சொன்னார். நவயோகிகள் ஜனக மகாராஜாவுக்கு சொன்னார்னு நாரதர் வசுதேவருக்கு சொன்னார்னு சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார்னு சூதர் சௌனகருக்கு சொல்லி முடிச்சார். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய ஜெய பாகவத ஜெய ஜெய ராதா கிருஷ்ண ஸ்வரூபா ஜெய ஜெய பாகவத